ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பற்றாத ஜீவனதியே முக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே எங்கள் புகலிடமே முக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் காலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்காலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடன இருளிலே என்றும் நாடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடன இருளிலே என்றும் நாடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்த அடைக்கலமாமே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே
ஆமென் துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்காலை மிதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்காலை மிதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்காலில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்காலில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்த நாடை காலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த நாடை காலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். மறுபடி சொல்லமா, சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சொல்லுங்க, சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ. அஞ்சிடனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ. பயங்கரத்திற்கோ பாரக்கும் அம்பிற்கோ பயந்திட ஜெயித்திடுவே.
பயங்கரத்திற்கோ பறக்கும் அம்பிற்கோ பயந்திட ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே. துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்காலில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்காலில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். சொல்லமா ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடு. அறிக்கை பண்ணி சொல்லமா ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவாராமே. ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மீதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மீதித்திடுவே. ஆமே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா 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 மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமே, ஆராதனை உங்க ஒருவருக்கே இந்த காலை வேளையிலே. ஓ எங்கள் ஆராதனை ஆண்டவரே, எல்லா கன மகிமையாவும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லா புகழும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. Thank you Lord, hallelujah. சர்வ வல்லமை படைத்தவருக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரருக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை காணும்படியான கிருபைகளை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்களை காத்து நடத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமா நம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். காலமே உம்மை துதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கையை வச்சு சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாளிலே காலை ஜெபம் முடித்து ஸ்தோத்திரம் நம்முடைய ஐக்கிய போதகர் கூடிய முடித்து சென்னையில் போய் முடித்து உடனே கிளம்பி வந்து இரவு 10 மணி 11 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து பகலெல்லாம் வழி நடத்தினார். அல்லேலூயா. இந்த காலையில் நாம் தேவ சமூகத்திலே நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிப்பதற்கு தடை இல்லாமல் கர்த்தர் மாற்றிவிட்டார். சத்தம் ஒரு அலையிலே சொல்லணும் சார். இந்த நாட்களில் எது பரிசுத்தமானது? பைபிளில் பல விஷயங்களை சொன்னாலும் எதை ஆண்டவர் அதிகமாக பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டார் என்று நான் பார்க்கும்போது ஒரு 9 விதமான ஸ்தோத்திர காரியங்களை தேவன் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம சிலவற்றை நாம் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த கால வேளையிலே நாம் வாசிக்கலாம். மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். வரீங்கள். மல்கியா 2:11. சீக்கிரம் படிங்க இயேசுவின் நாமத்தில். யூதா ஜனங்கள் மாத்திரம் துரோகம் பண்ணல, நீங்கள் தான் பண்றீங்க. மைக்கில் படிச்சா நல்லா எல்லாருக்கும் கேட்கும். படிங்க. இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி சோத்திரம் அந்நிய அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். விதமாக இந்த வசனங்கள் நமக்கு கூறுகிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் விதமாய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சிநேகிக்கும் பரிசுத்தம்.
அதை யூதா ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டாங்க என்றெல்லாம் அவர் சொல்றார். ரொம்ப வேதனைப்படுத்தி ஆண்டவரை ரொம்ப துக்கப்படுத்தி அதனுடைய விளைவாக தான் இந்த வசனத்தை ஜனங்கள் மத்தியில சொல்றார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. சோத்திர ஜனங்கள் இந்த அளவுக்கு தேவனை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி அதை ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் அப்படி நினைச்சிருக்கிற அந்த காரியத்தை அவங்க பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டாங்க என்று சொல்லி அவர் சந்தோஷப்படல. அவர் ரொம்ப புராணப்படுறார், ரொம்ப வேதனைப்படுறார். அல்லேலூயா. நீங்க இன்னொரு முறை அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். நம்ம அது ஆரம்பத்திலே பாருங்களேன், சில பேர் திட்ட ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும் அவங்க பாதிக்கப்பட்டவங்களா பாதிக்கப்படாதவங்களான்னு. அப்படியே திட்டும் போதே சில பேர் நல்ல வார்த்தையில திட்ட ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இங்க ஆண்டவர் ஜனங்களை பேசும்போதே என்ன பண்றாரு பாருங்க, அவரு ரொம்ப ஸ்பீடா பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப ஸ்பீடா பேசுறாரு. அதை பார்க்க படிங்க. இஸ்ரவேலிலும், நல்ல கவனிங்க, யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். அடுத்தது பாருங்க, இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. அருவருப்பான காரியங்கள் செய்யப்பட்டது. அது அருவருப்பான காரியம் என்ன? படிங்க. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். யார் அந்த பரிசுத்த குலைச்சல் ஆக்குனது பார்த்தீங்களா? அந்நிய தேவனை நாடி தேடி ஓடி வணங்கி கொண்டிருக்கிற அவங்கள யார் விவாகம் பண்ணாங்களோ அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? நல்ல தெளிவா சொல்றாரு. இப்படி ஸ்தோத்திரம் செய்வது எவ்வளவு மோசமான காரியம் என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லி இருக்கிறார். படிங்க பார்க்கலாம். இல்லைங்க, அது இல்லைங்க. சோத்திரம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. எடுத்துட்டீங்களா? சோத்திரம், 1 கொரிந்தியர். ஸ்தோத்திரம், நீங்கள் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 21ஆம் வசனம் படிங்க. 10:21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளராய் இருக்க கூடாதே. நான் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டாமலாமா? படிக்க தெரியலன்னா முட்டுருங்க, என்ன குடும்பப்படுத்தாதீங்க சார். நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி சிலர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிலர் அப்படி அந்த பேய்களுடைய பாத்திலும் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட சில காரியங்களை செய்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்திலே ஆண்டவருக்கு எரிச்சலை மூட்டுறோம் அப்படின்றாங்க. ஸ்தோத்திரம், பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அதனால நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஸ்தோத்திரம் ரொம்ப மகிமையா நடந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். இது இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நிறைய பேர் இன்னைக்கு அதை விட்டுட்டாங்க, அந்த மாதிரி காரியத்தை. ஸ்தோத்திரம், யாரும் கை கொள்ளாம ரொம்ப வேதனைக்குரிய சூழ்நிலையில அப்படியே விட்டு விட்டார்கள். அதனால ஸ்தோத்திரம், இது இப்ப சாதாரணமா நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் எங்கிலும் சாதாரணமாக இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்நிய
ஜனங்களை அப்படி சேர்த்துக்கொள்வது, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இதனால பின் காலங்களிலே தேவனற்றவர்களாக குடும்பமே மாறிவிடுகிறது. சோத்திரம். பார்த்தீங்களா, குடும்பமே மாறிவிடுகிறது. அந்த யூதா ஜனங்கள், சோத்திர இஸ்ரேல் அந்த குடிகள், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படி ஆயிட்டாங்க. ஸ்தோத்திரம். தேவனுக்கு எரிச்சலை முட்டி அந்த இடத்துல இப்படி தேவனுடைய கோபத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க. சோத்திரம். எத்தனை ஆண்டு காலம் முன்னோர்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா, பாடுறவங்களா, துதிக்கிறவங்களா, எல்லாம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இருந்தும் கூட ஸ்தோத்திரம். ஆனா இந்த ஜனங்கள் ஒரு நன்றி இல்லாமல் தேவனை மறந்து விட்டார்கள். மறந்து விட்டு தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதைத்தான் இன்னைக்கு பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகள் துரோகம் பண்றாங்க. சோதரர், நல்ல விவாகம் பண்ணி போகக்கூடியவர்கள் திடீர்னு பார்த்தா பெற்றோர்களை விட்டு விட்டு தங்கள் இஷ்டம் போல ஒரு விவாகத்தை செய்து கொண்டு போகிறார்கள். ஆனா போகிறவர்கள் நல்லா இருக்கிறாங்களா? இல்லை, ரொம்ப கொடுமையை அனுபவிக்கிறாங்க, ரொம்ப தீமையை அனுபவிக்கிறாங்க. சோதரர், பெற்றோர் அனுமதி இல்லாமல் அவர்கள் தெரிந்து கொள்ளுகிற வெடிப்புள்ள தொட்டி, அதுபோல இன்னைக்கு தெரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை வேதனைப்படுத்தி அவர்களும் காயப்படுகிறது இல்லாம பெற்றோரையும் காயப்படுத்துகிறார்கள். ஒரு போதகர் குடும்பத்திலே நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஒரு விசுவாசி தேவ சமூகத்திலே, சோதரன் பாருங்கள், இருக்கிற ஒரு விசுவாசி தான் அவன். சோதரன், அவங்க குடும்பத்துல ஒரு குடிகார பையனை அந்த குடும்பம் வளர்த்துருக்கிறாங்க. வளர்த்து அந்த பையனுக்கு பாஸ்டருடைய பிள்ளைய போய் பேசி அதை காதல் பண்ணி, பெற்றோருக்கு பாஸ்டருக்கு தெரியாம, அவங்க மனைவிக்கு தெரியாம அந்த பிள்ளைய அப்படியே அந்த குடும்பத்தோடு பழக்கி பேசி 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 இன்னொரு குடும்பத்தோட கொண்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணி அந்த பிள்ளையும் சோதரம் பாருங்க, தகப்பன் தாய் பாஸ்டர் அவங்க அம்மா அப்பா அவங்களையெல்லாம் பார்க்காம சம்மதம் கேட்காம அந்த பிள்ளை திடீர்னு ஸ்தோத்திரம் ஒரு விவாக நிலையில வீட்டை விட்டு வெளியே போய் அந்த அப்பா அம்மா இல்லாமலே அந்த பிள்ளைக்கு மேரேஜ் ஆகி, சோத்திர பாருங்க, ஒரு அந்நிய தேவதையை வணங்குகிறவனுடைய அந்த பிள்ளையை திருமணம் பண்ணி, சோத்திரம் இப்ப அவன் போய் அந்த பிள்ளையை ஸ்தோத்திரம் விவாகம் பண்ணி அவருடைய கொஞ்சம் அந்த பாஸ் வீட்டுக்கும் அவன் இருக்கிற வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஆனாலும் அவன் அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்துகிறதும் அடிக்கிறதும் உதைக்கிறதும், வீட்டில் ஒரு வேலை கூட செய்யாத அந்த பிள்ளை இன்னைக்கு அந்த வீட்டிலே சகல வேலையும், காலையில் எழும்பி வீடு கூட்டுவது, சோத்திரம் கோலம் போடுவது, அந்த வீட்டை வறுக்குவது, வெளியிலெல்லாம் கூட்டுவது, பாத்திரங்களை விளக்குவது, தண்ணீரை பிடிப்பது, எல்லா காரியங்களையும், துணிகளை துவைப்பது, எல்லா விஷயங்களையும் காலையில் ஆரம்பிச்சா நைட்டு வரைக்கும் அந்த வேலைகளெல்லாம் அந்த பிள்ளை செய்கிறத அந்த ஊர்ல உள்ளவங்க பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு காரியமும் அந்த பெற்றோர்களிடத்துல வந்து சொல்லுவாங்களா, அந்த பாஸ்டர் இடத்துல செஞ்சா செஞ்சுட்டு போட்டுன்னு சொல்லுவாங்களா. ஆனாலும் பெற்ற மனம் கேட்குமா? அந்த மனசுக்குள்ள வச்சு அவர்கள் அப்படியே அழுது கொண்டிருப்பார்களா, ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்களா. சோத்துற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் கொஞ்சோண்டு ஆசைப்பட்டு தங்கள் வாழ்க்கை முழுவதும் அழித்து கொண்டு மாத்திரம் இல்லாம பெற்றோரையும் காயப்படுத்தி கலங்க பண்ணி இப்படி ஒரு துரோகத்தை செய்கிற சோத்திரம் அவங்க நல்லா இருக்க முடியுதா? முடியல. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சோத்திரம் அப்படிதான் அவங்க பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. சோத்திரம் எவ்வளவு அருமையா சொல்றாரு பாத்தீங்களா? அந்நிய தேவதைகளை சோத்திர பின்பற்றுகிறவர்களை சோத்திர விவாகம் பண்ணி தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என்று சொல்றார். யூதா ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு வேதனைப்படுகிறார் பாருங்க. அருமையான தெய்வ பிள்ளையே, ஒரு ஆண்டவருக்கு வாழுகிற தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாய் வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சோத்திர இது ஒரு பெரிய பரிசுத்த குலைச்சல். இந்த மாதிரி ஒரு பரிசுத்த குலைச்சலை உங்கள் மூலமாக ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைகள் மூலமாக வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். 12 மணி நேரம் முழங்காலில் இருந்து அதுல 3 மணி நேரம் ஜெபம் நடத்த ஆண்டவர் நமக்கு சனிக்கிழமை கிருபை தந்தார். அரியலூர் மாவட்டத்துக்காக நாம் அப்படி செய்தோம். அந்த ஜெபத்திலே சோத்திரம் இந்த காரியத்தை ஆண்டவர் அதிகமாய் வலியுறுத்தினார். சோத்திரம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் குடும்பங்களிலே வரக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லி எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணினோம்.
பாரத்தோடு ஜெபம் பண்ணினோம். சோத்திரம். அதில் மதிப்புக்குரிய சோத்திரம் பாசமிகு சோத்திர காட்டுப்புறாவின் சத்தம் சோத்திர எஸ்லியாவும் அந்த இடத்துல சோத்திர நின்றார்கள். அவர்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு வந்த நெருக்கங்களும் கஷ்டங்களும் இம்சைகளும் போராட்டங்களையும் நினைச்சு சோத்திர ஹல்லேலூயா நாம் பலப்படலாம். அந்த அளவுக்கு ஒரு போராட்டங்களை அனுபவித்தவர். ஆனால் இந்த 4 பிள்ளைகளையும் அற்புதமாக பாதுகாத்து பராமரித்து ஒரு கையிலே பிடித்து கொடுத்து இன்னைக்கு 4 திசையிலும் சோத்திரம் அந்த பிள்ளைகள் சுடர்களை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள், எத்தனை ஆச்சரியம். இன்றைக்கு ஒரு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கு எவ்வளவு சிரமமாய் இருக்கிறது. அதே போல என்னுடைய தாயாரும் அந்த நாட்களில் 3 பிள்ளைகளை 3 தங்கைகளை விட்டு சென்று விட்டார்கள். நான் அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை சோத்திரம் என்ன செய்வது என்று தெரியாமல் சோத்திரம் ஒருவன் கையிலே அதை பிடித்து கொடுப்பதற்கு நான் பட்ட பாடுகள் சோத்திரம் மிகுந்த பிரயாசங்கள். எல்லாரையும் அப்படி ஒரு கையில நான் பிடித்து கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அன்றைக்கு எனக்குள்ள இருந்த பாரம் எங்க என் பிள்ளைகள் என்னுடைய தங்கைமார்கள் என்று வார்த்தையை அலட்சியம் பண்ணி போயிடுவார்களோ சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருந்தேன். ஆனாலும் என் பிள்ளைகள் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்திலே உறுதுணையாய் இருந்தார்கள். அதுபோல இன்னைக்கும் வாலிப பிள்ளைமார்கள் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கும் குடும்பத்தாருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து அப்படிப்பட்ட நிலைமையில நீ இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். உங்க குடும்ப ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சோத்திரம். இதெல்லாம் நமக்கு கிடைக்காமல் போகுமானால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே இதைத்தான் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம். இது ஸ்தோத்திரம். பல கோணங்களிலே இந்த வசனத்தை நம்ம பேச முடியும். இப்பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் நம்ம இப்ப எடுத்துக்கொண்டோம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இன்னும் சில பரிசுத்தவான்கள்லாம் அதை ரொம்ப வியாக்கியானம் பண்ணி இன்னும் சில வசனங்களை எடுத்து பேசலாம். ஆனாலும் முக்கியமானது இதுதான். சோத்திரம். வேதாமத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தை இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு ஒரு துரோகத்தை பண்ணியிருந்தார்கள். அந்த துரோகத்தை தான் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறார். சரி, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17-20 படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17-20 படிங்க. படிங்க, யாராவது ஒருத்தர் படிங்க எடுத்து. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. சரி, இங்க பாருங்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். சோத்திரம். அது அந்த ஸ்தோத்திரம் காலமே தேவனை அந்த கர்த்தர் சிநேகிக்கும் பரிசுத்தம் என்று சொல்லுகிற அந்த இடத்துல ஆண்டவரை முதலாவது சிநேகிக்கக்கூடியது எங்க அப்படின்னா அதிகாலையில தான். ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, அதிகாலையில என்ன சிநேகிக்கிறவர்களை நான் என்ன பண்றேன், சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. சோத்திர அதிகாலை. சோத்திர அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாலை சிநேகம் என்று சொல்கிறது ஒரு புதிய தம்பதிகளுடைய ஒரு சிநேகத்தை குறிக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு புதிய தம்பதிகளுடைய சிநேகம் எப்படி இருக்கும்? சோத்திர எப்படி இருக்கும்? எவ்வளவு அன்பா இருக்கும். ஒரு புதிய சிநேகம், ஒரு புதிய திருமண வாழ்க்கையில ஈடுபடுகிறவர்கள் அவங்களுடைய சிநேகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோத்திர அதிகாலையில் என்னை சிநேகிக்கிறவங்கள நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுறவங்க கண்டடிவாங்கன்னு சொல்றேன். அது மாதிரி இங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால் உண்மையான சிநேகம், ஃபர்ஸ்ட் செகண்ட் சிநேகம். நீங்க எப்படி ஆரம்ப காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு அந்த ஸ்தோத்திரம் சில நாட்களை, சில மாதங்களை, சில வருஷங்கள் கூட சொல்லலாம், அப்படி அந்த சிநேகத்துல வண்டி ஓட்டுறோமோ, அந்த சிநேகத்துல நம்ம கடந்து சொல்றோமோ, அதே போலதான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும். சோத்திரம். பாத்தீங்களா, ஆரம்ப காலத்துல எப்படி புருஷன் மனைவி அப்படி சந்தோஷமா இருக்காங்களோ, அதுதான் இங்கே காலையில கர்த்தரை ஆராதிக்கிறவங்களுக்கு உண்டான அந்த அப்படிப்பட்ட ஒரு சிநேகம்.
அதனால அது முதற் பலன். யாரையுமே ஒரு சிநேகிக்காம பாருங்க, அந்த புருஷனோ அந்த மனைவியோ யாரையுமே சிநேகிக்காம முதல் முறை சோத்திர கணவனையும் முதல் முறை ஒரு மனைவி அவங்க சிநேகிக்கிறது போல நேசிக்கிறது போல இப்ப பாருங்க, அதே போலதான் யாரையுமே இந்த உலகத்துல நாம இப்படிப்பட்ட சிநேகத்தை கொடுக்காம சோத்திர இப்படிப்பட்ட சிநேகத்தை யாரையும் சோத்திர சிநேகிக்காம இருந்த நம்ம திடீர்னு ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அதிகாலையில எழுந்து தேவனை ஆராதிச்சு தேவனை துதிக்கிற ஒரு அபிஷேகம் நமக்குள்ள வருது பார்த்தீங்களா? அதுதாங்க அது ஒரு திருமண ஆரம்ப துவக்க வாழ்க்கையை அது வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிநேகம் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது இருக்கணும். அது இருந்துச்சுன்னா சிறப்பாக கர்த்தர் நடத்துவார். அதனால்தான் சொல்றார், என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கிறேன். அது சோத்திர எல்லாரையும் பண்ண முடியாது பாத்தீங்களா? புருஷன் புதுசாக கட்டப்பட்டிருக்கிற, புதுசா திருமணம் பண்ணப்பட்டிருக்கிற, விவாக நிலையில பிரவேசித்திருக்கிற அவங்க மாத்திரம்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சிநேகிக்க முடியும். எல்லாரும் சிநேகிக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் அது நிலைக்காது. எல்லாம் அப்படியே ஒரு கட்டு விட்ட மாதிரி ஆயிடும். சோத்திர எவ்வளோ சிநேகங்கள் உலகத்துல இருக்கு. ஆனா அந்த சிநேகங்கள்லாம் குறிப்பிட்ட காலத்தோட எல்லாம் மறைஞ்சிடும். ஆனா இந்த சிநேகம் தான் ரெகுலரா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அந்த சிநேகம் காணப்படும். அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல தெளிவாக சாலோமோனை கொண்டு நமக்கு சொல்லும் போது சோத்திரம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்னு சொல்றார். அதிகாலையில அந்த சிநேகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அதான் அதிகாலையில என்னை யாரு தேடி வராங்களோ அவங்க சிநேகத்தை வச்சுதான் சொல்றார். அந்த சிநேகம் துவக்க திருமண காலங்களை அது வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. ஏன்னா இதையும் விடக்கூடாது. இந்த துவக்க காலம் என்று சொல்லுகிற இந்த அதிகாலை ஆண்டவரை தேடுகிற இந்த அனுபவம், சிநேகிக்கிற அனுபவம் இனி ஒரு காலம் நம்ம இறக்கும் வரை அது தொடரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கணும். சோத்திர என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்றேன். சோத்திர என்ன ஆனாலும் சரி, தேவ சமூகத்துல வந்து செத்து விழுகிற மாதிரி இருந்தாலும் விழுந்தா பரவாயில்லை. ஆனா கடவுள் சமூகத்தை தரிசிக்கணும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெறணும். வந்தாலும் சும்மா தூங்கிக்கிட்டு அப்படி எல்லாம் உட்கார்ந்துருக்க கூடாது. நான் எங்க காலங்களிலே விசுவாசியா இருக்கும் போதே நான் சோத்திர விசுவாசியா இல்லை உதவி ஊழியனா தான் எடுத்தோடனே ஆண்டவர் என்னை கொண்டு போய் சபையில போட்டாரு. அதனால அந்த நாட்கள்ல இருந்து நான் சபையில இருக்கும்போது அந்த கால ஜெபங்கள் ரொம்ப சந்தோஷமா பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமா நாங்க அந்த ஆராதனையை பண்ணுவோம். சோத்திர அங்கெல்லாம் தூங்கி வெளியிற மாதிரிலாம் இருக்காது. எப்போதும் சத்தமா அது இதுமா தான் இருக்கும். நல்ல பாடல். சோத்திர எங்க ஊழியக்காரர் ஒரு சங்கீதத்தை தியானம் பண்ணா, ஒரு நீதிமொழிகளை தியானம் பண்ணா, சில வசனங்களை தியானம் பண்ணி சொன்னா அவர் ஒரு வசனத்துக்கு 10 அல்லேலியா சொன்னாலும் சொல்லுவார். அதனால அந்த அல்லேலியா சொல்றதுலயே எல்லாரும் அப்படியே விழிப்பா இருப்போம். சோத்திர அந்த மாதிரி தூக்காலம் வராது. சோத்திர இப்பெல்லாம் சிலர்லாம் அப்படியே கண்ணை மூடி கீழே விழுறது. இதுல அதிகமா அந்த வாலிப தம்பிமார்கள் தான். சோத்திர ரொம்ப ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை வந்து இந்த வாலிப தம்பிமார்கள் தான் கையில் எடுக்கிறாங்களே தவிர வேற யாரும் பெரியவங்க இல்ல. ஒரே ஒரு லேடி, அவ்வளவுதான். ஒரு லேடி, ஒரு 2 வாலிப தம்பிமார்கள் ஸ்டாண்டர்டா அவங்க கண்ணு முழிச்சு பார்க்கணும். எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை எப்ப நிறைவேறும் தெரியல. இங்கேயும் பாருங்க, இப்பயும் தலையை கீழே போட்டுதான் இருப்பாங்க. என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பயம் உண்டாயிடுன்னு நினைக்கிறேன். பேய் அவங்களுக்குள்ள வந்துருமோ என்னமோ சொல்லி அவங்க என்னை பார்க்கவும் மாட்டாங்க இந்த ஆராதனையில. சோத்திரம் அப்படி ஒரு நடுக்கம் அவங்களுக்கு. சோத்திரம் அந்த அசுத்த ஆவி நேரா பார்க்கவே வைக்காது பாருங்க. ஆமா, ஒரு அம்மா சொல்லுவாங்க வைக்காதுன்னு. அது மாதிரி நானும் சொல்றேன், என்னை நேராவே பார்க்க வைக்காது. சோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவங்களுக்குள்ள இருக்கு. நேரா பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன். சாத்தான் பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால என்னை நேரா பார்க்க மாட்டாங்க. பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு குழப்படி வந்துடும். அந்த மாதிரி ஒரு சில கால ஜபங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்க. நாங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து அப்படியே தான் கர்த்தரை பார்ப்போம். ஊழியக்கார பார்த்தா வசனம் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் சில பேர் கேட்கறான், நான் எங்கேயோ பார்த்துக்கிட்டு வசனம் கேட்கிறேன். நீ வசனமே கேட்கல. அந்த வசனம் வாழ்க்கையில உள்ள வரவே வராது. நீ பார்க்கறது ஒரு இடம், வசனம் கேட்கறது ஒரு இடமா? அது கிடையவே கிடையாது. நீங்க சைக்காலஜி மறுபடியும் எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு வாங்க. சோத்திர நீ எதை கூர்ந்து பாக்குறியோ அதுதான் உனக்குள்ள வரும். நீ கீழே விழுந்தினா கீழே உள்ள ஆவிதான் உன்னை பிடிக்கும். நீ மேல பாத்தீங்கன்னா மேல என்ன இருக்கோ அதான் வரும். பிரசங்கர பாத்தீங்கன்னா பிரசங்கம் அதான் உனக்கு நேரம் வரும்.
நீ உன் இஷ்டத்துக்கு தலையை குனிஞ்சுக்குவியா, கேட்டா நான் வசனம் கேட்கிறேன் தெரியுமா? அல்லேலூயா. ஆமா, உன் மண்டையிலும் ஏறாது, உன் இருதயத்துல போய் அந்த வசனம் வேலையும் செய்யாது. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனம் பேசுறவங்கள பார்த்து வசனம் கேட்டு சில நேரங்களில் எழுதணும். கால நேரமா இருந்தா என்ன கை வராதா? கை நேரம் வராதான்ற கால நேரத்துல எழுதுனா கை வராதா? எங்களுக்கு ஆராதனை 10 மணி ஆராதனை தான் பேனாவை எடுத்து எழுத வரும், மற்றபடி எங்களுக்கு எழுத வராதுன்னு சொல்ல முடியுமா? சோத்திரம். அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் நாங்க ஊழியக்காரன் தான், 42 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் பரிசுத்தவான்கள் ஸ்டேஜில் ஏறி பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை பதிவு தான் பண்ணுவோமே தவிர அலட்சியம் பண்ண மாட்டோம். இன்னைக்கும் அந்த ஆவியான கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் ராணி ராபர்ட் தீர்க்க தரிசனத்தோடு தேவ வசனத்தை உபதேசித்தார்கள். ஒரு வசனம் விடலையே, எல்லாத்தையும் பிடிச்சி எழுதிட்டேன், எல்லாத்தையும் எழுதி கொண்டு வந்துட்டேன். ஏன்? பரிசுத்தவான்களை கொண்டு தேவன் நம்மோடு பேசும்போது அந்த வசனத்துக்கு எந்த அளவு கனம் கொடுக்கிறோமோ அதுதான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் உயரத்துல தூக்கி வைக்கும். அதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கலன்னா இந்த பூமியில எதிலையும் நீ முதலிடத்துல வர்றது சிரமம், முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருடைய பிள்ளை. சில பேருக்கு ஒரு அசுத்த ஆவி அவங்களுக்குள்ள இருந்து, ஒரு பெருமையின் ஆவி அவங்களுக்குள்ள இருந்து இந்த வசனத்தை எழுத மாட்டாங்க. எழுதுனா அவங்க வீட்டு ஆஸ்தி எல்லாம் குறைஞ்சு போயிடும். சோத்திர. இன்னைக்கும் எங்க சபையில இருக்கு சில ஆவி இருக்கு, அது தொடவே தொடாது. பேனாவே அது கையில இருக்காது. பேனா இருந்தாலும் அது எழுதாது. ஆனா எழுதும். எப்ப எழுதும் தெரியுமா? யாராவது வெளியில இருந்து ஒரு ஊழியக்காரங்க வராங்க பாருங்க, அப்பதான் எழுதும். அது அந்த பேய் அபிஷேகம். சோத்திர. அவங்க சபை ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணா அதை எழுத மாட்டாங்களாம். ஆனா வெளியில இருந்து யாராவது வருவாங்க பாருங்க, அன்னைக்குதான் வீட்டுல இருந்து நோட்டு பேனா எல்லாம் எடுத்துட்டு வந்து எழுதுவாங்களாம். இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் நிறைந்தவங்களும் சில சபையில இருந்து வேதனைப்படுத்திட்டு இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எங்க சபையில இருக்கு அந்த மாதிரி ஆவிலாம் இருக்கு. அப்புறம் என்ன 120 பேர் 150 பேர் இருக்கிற இடத்துல இருக்காதா? 1-2 இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அட சத்தமா சொல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் தான் சேர்த்து கொடுப்பாரு. ஒரு யூதாசையும் சேர்த்து கொடுத்தாருல. ஆமா, பிதாவாகிய தெய்வம் யூதாச அதுக்குன்னே அனுப்பி விட்டாரு பாருங்க. போடா, உன்னை கொண்டு இயேசுநாதர் கலக்க அடையணும் போ என்று சொல்லி ஆண்டவரே அனுப்பி விடுறாரு யூதாச. 12 சீசர்ல ஒருத்தனா போய் நீ அங்க கடை போ, உனக்கு வேலை இப்ப இல்ல, 33 வருஷம் 3.5 வருஷம் முடியும் போதுதான் உனக்கு வேலை. அது வரைக்கும் நீ என்ன செய், எதையாவது பண்ணிட்டு கிடப்போ என்று சொல்லி அமுச்சு விட்டுட்டு அவர் பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. சோத்திரம். பிதாவாகிய தெய்வம் கடைசியா 3.5 வருஷம் முடிய போற நேரத்துலதான் யூதாசுக்கு வேலை துவங்குது. ஹல்லேலூயா. சரியான வேலையை பார்க்கறான். சோத்திரம். கூட இருந்தே குழிபறிக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, சிலர்லாம் அப்படிதான் கூட இருந்தே குழிபறிப்பாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்து நமக்குள்ள அமுச்சு வைப்பாரு. இது அவங்களா வர்றதில்லை, ஆண்டவர் தான் அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா நம்ம சில விஷயங்களை சரிப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால்தான் நமக்குள்ள பெருமை வரக்கூடாது. பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவரே சில பேரை அனுப்பி விட்டுருவாரு. சரி இருக்கட்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால உங்க திருமண வாழ்க்கையில எப்படி நீங்க துவக்க காலத்துல அப்படிப்பட்ட சிநேகத்தை புருஷனும் மனைவி சிநேகிக்கிறீங்களோ அதே போலதான் அந்த காலையில நடக்கிற ஜெபமும். இந்த சிநேகம் உங்களுக்கு ஒரு நாளும் குறையக்கூடாது. அதை பார்த்துக்கணும். காலையில ஆண்டவரை தேடுற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிநேகம் குறையவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரை சிநேகிக்கணும். நீங்க படிங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 70-74 படிங்க. சீக்கிரம் படிங்க. எதை தேவன் பரிசுத்தம் என்று சொல்லுகிறார்? கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அடுத்தது இன்னொரு வசனத்தை படிங்க. 70-74 லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம் படிங்க. தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நிறுத்தலி உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று. ஏதோ இந்த தண்ணி போட்டவங்க படிக்கிற மாதிரி இருக்கு பாப்பா. பைபிள் அப்படி கையில எடுத்து வச்சு நல்ல அருமையா சத்தமா படிக்க சொல்லியிருக்கோம். உன்ன அதை ஏன் செய்ய மாட்டீங்க? இப்படி கீழே குனிஞ்சுக்கிறீங்க என்னமோ ஆமா மாதிரி. எடுங்க
நல்லா வாசிங்க, நல்லா சத்தமா வாசிங்க பார்க்கலாம். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை நிறைவேறுவதற்கும். சார் இங்க பாருங்க, தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளே. பரிசுத்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைய ஆண்டவர் பரிசுத்த உடன்படிக்கைன்னு சொல்றார். பாத்தீங்களா? பரிசுத்த உடன்படிக்கை. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். நான் இப்படி செய்வேன் என்று சொல்றார். அப்ப உடன்படிக்கையில ஒரு பரிசுத்தம். சொல்லுங்க பார்க்கலாம், உடன்படிக்கையில என்னது? பரிசுத்தம். அதான் ஒரு கால ஜெபத்தை துவங்கினா கடைசி வரை அந்த ஜெபத்தை விடவே கூடாது. அந்த உடன்படிக்கையில என்ன, அது பரிசுத்த உடன்படிக்கை, உண்மையா இருக்கணும். அதே போல கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம்னா அந்த உடன்படிக்கையில கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும். அந்த ஊழியத்துல என்ன வந்தாலும் செய்யும், தடையாகக்கூடாது. அதே போல ஒரு சபையில ஒரு பொறுப்புல இந்த காரியத்தை நான் பண்றேன்னு வாயை திறந்து சொல்லிட்டோம்னா அதை கண்டிப்பா உயிர் போற வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும். சில பேருக்கு அந்த பேய்களின் அபிஷேகம் திடீர்னு வரும் பாருங்க, அது மாதிரி வரும். உடனே நான் பண்றேன், இதை பண்றேன்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா சிலர் இருக்காங்க, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எடுத்த காரியத்துல கடைசி வரைய நாமே இந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி பார்த்து கொண்டே இருப்பார்கள். அது சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம். ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபையில இதை நான் சாட்சியா பல சபையில சொல்லிட்டு இருக்கேன். பல இடங்கள்ல ஸ்தோத்திரம், பல ஊழியங்கள்ல, பல மாநிலங்கள்ல, பல நாடுகள்ல இதை போய் சொல்றேன். இந்த வார்த்தையை என்ன வார்த்தைன்றீங்களா? எங்களுடைய திருச்சபை ஆலயம் கட்டப்பட்ட அந்த நாட்கள்ல ஒரு புது ஆலயம் கட்டப்பட்டு 21 வருஷம் ஆகுது. அந்த 21 வருஷத்துல 22 வருஷத்துக்கு ஆகுது. இப்படி ஆகும்போது இந்த இடத்துல பெரிய சர்ச்சு ஒரு 24 சதுரம் இருக்கிறது. 24 சதுரத்துல உள்ள இந்த சர்ச்சை ஒருத்தர் கூட்டணும், கழுவணும், பொறுக்கணும்னு சொன்னா நிறைய பேர் நான் கட்டுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு பொறுப்பெடுத்தாங்க. ஆனா பொறுப்பெடுத்த யாருமே அதை என்ன பண்ணல, ஒழுங்கா அதை பண்ணல, ஒழுங்கா அதை செய்யல. எல்லாம் அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரி அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க இதை நானே பொறுப்பெடுத்துக்கிறேன், நானே இதை செய்யறேன் என்று சொல்லி அதை பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். அவங்க பொறுப்பெடுத்துக் கொண்ட அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 17-16 வருஷமா அவங்க தான் இந்த வேலையை செய்யறாங்க. எங்க திருச்சபையில அவங்க தான் இந்த வேலையை செய்யறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பலவீனம் வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த இடத்தை அழகாக கூட்டி அதை அழகாக தொடச்சி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு தூய்மையான ஒரு நல்ல நிலையில அதை இன்னைய வரைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கிறதுனால தேவன் இதற்கு ஈடாக அவர்களுடைய பிள்ளைகளை அவ்விதமாக பரிசுத்தமான அனுபவத்திலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க, நல்ல இருதயத்துல தொடப்படுறவங்க, அப்படி சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஆகவே அருமையான தெய்வ பிள்ளையே, எந்த ஒரு காரியத்தை உடன்படிக்கை பண்றோமோ அது பரிசுத்த உடன்படிக்கை. அதை மீறவே கூடாது. மீறதான் பாவம். சூத்திரன். அதனால இன்னைக்கு எங்க சபையில இந்த விஷயத்துல பாவம் செய்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தரை தவிர. அந்த அம்மா தான் சூத்திரன் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு அந்த காரியத்தை செய்யறாங்க. பலவீனப்பட்டா கூட அவங்க பிள்ளைகளை வச்சு சோத்திரம் எப்படியோ அந்த காரியத்தை நிறைவேற்றிடுறாங்க, நிறைவேற்றி அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. ஆனா இதுக்கிடையில நிறைய பேர் பொறுப்பெடுத்தாங்க, எல்லாம் பொருத்தனை செய்து பாவம் செஞ்சுட்டாங்க, பொருத்தனை செஞ்சு மீறிட்டாங்க. நான் செய்யறேன்னு சபைகளுக்கு முன்னாடி கை தூக்குவாங்க, நான் கூட்டுறேன், நான் கழுவுறேன், நான் துடைக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க இப்ப என்ன செய்யறதில்ல, விட்டுட்டாங்க. அதான் பரிசுத்த உடன்படிக்கை. மீறுறது பாவம். அது அவங்களுக்கு தெரியல, நம்ம செய்யறது பாவம் தான் அப்படின்னு தெரியல. இன்னைக்கு நிறைய சபைகளை நீங்க அப்படி இருப்பீங்கல்ல,
எந்தெந்த சபையில இப்படிப்பட்ட ஆள்கள் இருக்கீங்களோ இது பாவம் என்று இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்க தான் பொருத்தனை பண்ணியிருக்கீங்க, நீங்க தான் கடவுள் சமூகத்துல கை வைத்திருக்கீங்க, நீங்க தான் அதை நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதான் நீங்க செய்யாம விட்டுட்டீங்க. அது ஊழியமா இருக்கலாம், அது துடைக்கிறதா இருக்கலாம், அது கழுவுறதா இருக்கலாம், அல்ல சமைக்கிற இடத்துல பொருத்தனை பண்ணி சாப்பாடு செய்யற வேலையா இருக்கலாம், சபையில ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கலாம். அது பரிசுத்த உடன்படிக்கை. அதை நீங்க மீறினது பாவம். சோத்திரம். அதனால ஒரு ஊழியத்தை விட்டுட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுவும் நீங்க பாவம் தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. சோத்திரம். எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க மீறி இருக்கீங்களோ அதெல்லாம் உங்க லைன்ல நிக்குது. நீ செய்தது பாவம் பாவம்னு சொல்லி வரிசையா நிக்குது. அது நீங்க கடைசியில பாத்துக்குங்க. என்ன அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எதனால அப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க ஜாப்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் நேரா காமிச்சிருவாரு, நீ எதனால விட்டேன்னு அவரே காமிப்பாரு. அப்ப அன்னைக்கு பார்ப்போம். சோத்திரம். ஏன்னா இது பரிசுத்த உடன்படிக்கை, நீங்க மீறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் மீறிட்டோம் அந்த உடன்படிக்கையை. மீறவும் முடியாது. அல்லேலூயா. நம்ம இங்க சமைக்கிற ஒரு அம்மா இருக்காங்க, நான் சொன்னேன்ல தலையை கீழே போட்டிருப்பாங்கன்னு. அவங்க தான் சமைக்கிறாள். அவங்க சமைக்கிறவங்க தான். ஆனா கொஞ்ச நாள் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா செய்ய முடியாதுன்னு சொல்லி ஓடிட்டாங்க. எனக்கு வேண்டாம்னு ஓடிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்துட்டாங்க. இல்ல நானே செய்யறேன்ட்டு வந்துட்டாங்க. இல்லையா சொல்லுவோமா? ஏன்னா புறம் பிடிச்ச ஜனமே பரிசுத்த உடன்படிக்கை அவங்க மீண்டும் வந்துட்டாங்களா? அதுக்கு அல்லையா சொல்லுங்க. உடன்படிக்கை நினைச்சு வந்துட்டாங்கல்ல. உங்களுக்குலாம் பொறாமை தான். ஒரு அல்லேலூயா கூட சொல்ல மாட்டீங்க. அவங்க திரும்பி வந்தது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அல்லேலூயா. ஆமா, அந்த மாதிரி ஒவ்வொரு பரிசுத்த உடன்படிக்கையை நீங்க காத்துக்கொள்ளுங்க. ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து நீங்க எரேமியா 2:3 படிங்க. எரேமியா 2:3 சீக்கிரம் படிங்க, முடிச்சிடலாம். 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல சில விஷயங்கள் இருக்கு, ஆனா நமக்கு படிக்க நேரம் இல்லை. 20 நிமிஷத்துல என்ன பண்ண முடியும்? சார் படிங்க, சீக்கிரம் படிங்க. இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாயிருந்து அதை கவனிங்க. இஸ்ரவேல் எப்படிப்பட்டவங்களா? அவருக்கு பரிசுத்தமும் விளைவின் முதற் பலனுமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரிசுத்தமும் விளைவின் முதற் பலனாக தேவன் அவங்கள வச்சிருக்கிறார். இப்ப அவங்க அதை என்ன செய்யல, சில பேர் அங்கீகரிக்காம இருந்தனால அந்த ரட்சிப்பை இன்னைக்கு உங்க கையில என் கையில கொடுத்துட்டாரு. அப்ப நீங்க பிரஜாதிகளா இருக்கிற நாம என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும் சொல்ல பார்க்கலாம். நாம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பரிசுத்தமும் முதற் பலனுமா இருக்கணும். நீங்க தான் அப்படி இருக்கணும். நான் தான் அப்படி இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு இப்ப நம்ம கையில வந்திருக்கு. அதனால யூதர்களுக்கு இன்னும் இந்த ரட்சிப்பு போய் சேரல. ஆண்டவர் அதுக்குள்ள புறஜாதிகளுக்கு கொடுத்துட்டாரு. அப்ப நீங்க வாங்கினதுங்க நீங்க எப்படி இருக்கணும்? நானும் பரிசுத்தமும் முதற் பலனுமா இருக்கணும். அப்ப இருக்கிறோமா? அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இருக்கிறோமா? நம்முடைய குடும்பம் அப்படி இருக்கா? நம்முடைய லைஃப் அப்படி இருக்கா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமும் முதற் பலனுமாய் இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, முதற் பலன். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முதற் பலனாய் இருந்து ஆண்டவருடைய வேலையை நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சோதனம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளைய, இன்னைக்கு நீங்க முதற் பலனா இருக்கிறீங்களா? சோதனம். 3 விதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறான். 1, கர்த்தர் சிநேகிக்கும் பரிசுத்தம். அல்லேலூயா. 2, பரிசுத்த உடன்படிக்கை. 3, இஸ்ரவேல் ஜனங்கள் சோதரம் பரிசுத்தமானவர்கள், தேவனுக்குரிய முதற் பலனும் ஆனவர்கள். பரிசுத்தமும் முதற் பலனும் ஆனவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த 3 காரியங்களை இந்த நாளில் தியானிக்க கிருபை கொடுத்து, ஆண்டவருக்கு சித்தமானால் மறுபடியும் இன்னும் எதெல்லாம் பரிசுத்தமானது என்று சொல்லி தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். தடைகள் யாவை நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5